வணக்கம். இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை ஆதரிக்க கோரி புதுவை விமான நிலையத்தை முற்றுகையிட்ட மாணவர்கள் 75 பேரை போலீசார் கைது செய்தனர். இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை ஆதரிக்க கோரியும் தனித்தமிழ் ஈழத்தை வலியுறுத்தியும் மாணவர் கூட்டமைப்பினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி லாஸ்பேட்டை விமான நிலையத்தை மாணவர் கூட்டமைப்பு செயலாளர் சாமிநாதன் தலைமையில் மாணவர்கள் ஊர்வலமாக சென்று முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி ராஜபக்சேவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். தகவல் அறிந்து சென்ற லாஸ்பேட்டை ஆய்வாளர் ரங்கநாதன் தலைமையிலான போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியும் அங்கு வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டுகளை தாண்டி விமான நிலையம் உள்ளே புக முயன்ற சட்டக்கல்லூரி மாணவர்கள் 75 பேரை கைது செய்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் டெசோ அமைப்பு சார்பில் முழு அடைப்பு குறித்த ஆலோசனை கூட்டம் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமை கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டுவரும் இலங்கை அரசு மீதான மனித உரிமை மீறல்களை கண்டிக்கும் தீர்மானத்தின் மீது இந்திய அரசு ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி டெசோ அமைப்பின் சார்பில் வரும் 12ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் தலைவர் கலைஞர் கருணாநிதி அறிவிப்பின்படி நடைபெற உள்ளதை முன்னிட்டு டெசோ அமைப்பில் உள்ள விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகம் ஆகிய இயக்கங்களின் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் திமுக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் கலைஞர் இல்லத்தில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் RV ஜானகிராமன், துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு அமைப்பாளர் சோமசுந்தரம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநில அமைப்பாளர் பாவானன், மாநில செயலாளர் அமுதவன், பொருளாளர் இளவரசன், திராவிடர் கழகம் சார்பில் மாநில தலைவர் சிவ வீரமணி ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் முழு அடைப்பு போராட்டம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வது, பொதுமக்கள் அறியும் வகையிலும் அவர்களின் ஒத்துழைப்பை நல்கும் வகையிலும் போஸ்டர்கள் மற்றும் விளம்பரங்கள் செய்வது, வர்த்தக சபை, போக்குவரத்து சங்கங்கள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளின் ஆதரவை கோருவது மற்றும் 11ஆம் தேதியன்று கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்களில் முழு அடைப்பு போராட்டம் தொடர்பாக வேன் மற்றும் ஆட்டோ பிரச்சாரம் செய்வது, கட்சி பேதமின்றி இன உணர்வு உள்ள அனைத்து கட்சிகளின் ஆதரவையும் கோருவது உள்ளிட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டன. பாகூர் ஆராய்ச்சிக்குப்பம் பகுதியில் அரசு இடத்தில் கட்டப்பட்ட கோவிலை வருவாய்த்துறையினர் அகற்றியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாகூர் அடுத்த சின்ன ஆராய்ச்சிக்குப்பம் சடகுளம் என்ற பகுதியில் தாங்கல் ஏரியை ஒட்டிய பகுதியில் வீரன் கோவில் அமைத்து அப்பகுதி மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அக்கோவில் அரசு புறம்போக்கு இடத்தில் அமைந்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர் பஞ்சாயத்தார் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த புகார் மனு அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு கோவில் அரசு இடத்தில் அமைந்துள்ளது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து தாசில்தார் தயாளன், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட வருவாய் அதிகாரிகள், காவல்துறையினர் உதவியோடு கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களை கொண்டு அக்கோவிலில் உள்ள சாமி சிலைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது சிலைகளை அகற்றக்கூடாது என அப்பகுதி மக்களும் பக்தர்களும் அதிகாரிகளிடம் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது. மேலும் சில பெண்கள் சுவாமி சிலைகள் அகற்றிய போது பரவசமடைந்து சாமி ஆடிய நிலையில் சுவாமி சிலைகளை அகற்றினால் தெய்வ குற்றம் ஏற்படும் என்று அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இருப்பினும் அதிகாரிகள் தொடர்ந்து கோவில் சிலைகளை அகற்றியதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் காணப்பட்டது. சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணையை வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை புதுவையில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கறிஞர்களின் வாதம் முடிந்துவிட்டது. மேலும் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஜெயேந்திரர், விஜயேந்திரன் உட்பட 19 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. 5 பேர் மட்டுமே ஆஜராகினர். எனவே வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கை வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் உள்ளாட்சித்துறை நிதியின் கீழ் கழிப்பிடம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை விழா அரசு கொறடா நேரு தலைமையில் நடைபெற்றது. புதுவை ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையத்தில் புதுவை நகராட்சி சார்பில் உள்ளாட்சித்துறை நிதியின் கீழ் 12,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிப்பிடம் கட்ட முடிவு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அரசு கொறடா நேரு கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார். விழாவில் நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம், செயற்பொறியாளர் சிவபாலன் மற்றும் பொறியாளர்கள், புதிய பேருந்து நிலைய வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பேருந்து ஓட்டுநர்கள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரம் சுப்பையா நகரை இணைக்கும் புதிய பால கட்டிடப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். புதுவை லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் சுப்பையா நகரை இணைக்கும் பாலம் மிகவும் பழுதடைந்ததை தொடர்ந்து பொதுப்பணித்துறை மூலம் புதிய பாலம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. சுமார் 15 லட்சம் ரூபாய் செலவிலான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். தலைமை பொறியாளர் மனோகர் மற்றும் பொறியாளர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். இயற்கை வேளாண்மை மற்றும் மண்புழு உரம் உற்பத்தி தொழில்நுட்பம் பற்றிய விவசாயிகள், வேளாண் வல்லுநர்கள் கலந்துரையாடல் மதகடிப்பட்டு துணை வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மதகடிப்பட்டு, திருக்குனூர் மற்றும் காட்டேரிக்குப்பத்தில் அமைந்துள்ள புதுவை அரசு முகமை மூலம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் இயற்கை வேளாண்மை மற்றும் மண்புழு உரம் உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்த விவசாயிகள், வேளாண் வல்லுநர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி மதகடிப்பட்டு துணை வேளாண் இயக்குநர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. கூடுதல் வேளாண் மற்றும் திட்ட இயக்குநர் ரவி பிரகாசம் கலந்துரையாடல் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து ஆத்மா திட்டத்தின் பயன்கள் பற்றியும், ஆத்மா விவசாய குழுக்கள் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பற்றியும் விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்தார். இணை வேளாண் இயக்குநர் பாஸ்கரன் கலந்துரையாடலின் நோக்கம் மற்றும் குழுக்கள் செயல்படும் முறை பற்றியும், துணை வேளாண் இயக்குநர் சிவபெருமான் மண்புழு உரம் உற்பத்தி மற்றும் செய்யும் முறைகள் என்ற தலைப்பிலும், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சுமதி, கணேஷ் ஆகியோர் இயற்கை வேளாண்மையின் அவசியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்தும், மண்புழு உரத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதன் உற்பத்தி முறைகள் குறித்தும் விவசாயிகளுடன் கலந்துரையாடினர். ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் நிறைவில் வேளாண் அலுவலர் வினோத் கண்ணன் நன்றி கூறினார். அன்னையர் சந்திப்பு நிகழ்ச்சி தேங்காய்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுவை தேங்காய்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அன்னையர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி ஆசிரியர் சத்தியவாணி வரவேற்க தலைமை ஆசிரியர் காசிநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதர் தெரேசா செவிலியர் கல்லூரி விரிவுரையாளர் பிரமிளா தமிழ்வாணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னையர்களுக்கும் மாணவிகளுக்கும் கருத்துக்களை வழங்கினார். ஆசிரியர் தேவதாஸ் பெண்மையின் பெருமை குறித்து பேசிய நிகழ்ச்சியில் ஆசிரியைகள், அன்னையர்கள் மற்றும் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் விநாயகபுரத்தில் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ள ஆதிதிராவிட நலப்பள்ளியை சீரமைத்திட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே விநாயகபுரத்தில் அமைந்துள்ள ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் 18 மாணவர்களை கொண்டு 2 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் கடந்த 20 ஆண்டுகளாக பள்ளி கட்டிடம் சரிவர பராமரிக்கப்படாததால் பழுதடைந்து இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. எனவே பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படுகின்றனர். மேலும் மாணவர்களின் நலன் கருதி கட்டிடம் இடிந்து விழுந்து அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பு துரித நடவடிக்கை எடுத்து பள்ளி கட்டிடத்தை பழுது பார்த்து சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை சுல்தான்பேட்டையில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றம் நிலவியது. அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதில் சமரசம் ஏற்பட்டதால் அனைவரும் கலைந்து சென்றனர். புதுவை வில்லியனூரை அடுத்த சுல்தான்பேட்டை பகுதியிலிருந்து ஆத்துவாய்க்கால்பேட் பகுதிக்கு செல்லக்கூடிய சாலையில் பொதுப்பணித்துறை சார்பில் குடிநீர் குழாய்கள் புதைக்கும் பணி நடந்து கொண்டிருந்த பொழுது அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் அங்கு சென்று குழாய்களை சிறிது தள்ளி போடுமாறு தெரிவித்தனர். அந்த சமயத்தில் அங்கிருந்த முஸ்லிம்கள் அவர்கள் கூறிய இடம் வக்பு வாரியத்திற்கும் பள்ளிவாசலுக்கும் சொந்தமானது என கூறியதால் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியது. இதனையடுத்து சுல்தான்பேட்டை முஸ்லிம் தரப்பு மக்களின் தலைவர் தாஜித் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டும் மோதலில் சுல்தான்பேட்டையைச் சேர்ந்த இக்பால், ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இந்த தகவலை அறிந்த வில்லியனூர் போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். இதனிடையில் சுல்தான்பேட்டையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனவே வில்லியனூர் மற்றும் கரிக்கலாம்பாக்கம் போலீசார் விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இதேபோன்று ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியைச் சேர்ந்த மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களிடம் ஆய்வாளர் பாஸ்கரன் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியில் 30 தொகுதிகளுக்கும் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநில நிர்வாகிகள் பட்டியல் நியமன அடிப்படையில் தயார் செய்யப்பட்டும் தாமதமானதால் மாநில அளவிலான நிர்வாகிகள் இல்லாமலேயே கடந்த சட்டசபை தேர்தலை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார்.
எனவே கட்சி தலைமையின் அறிவுறுத்தலின்படி கட்சிக்கு புதிய ரத்தம் பாய்ச்சும் வகையில் அனைத்து மட்டத்திலும் 30 தொகுதிகளுக்கும் புதிய நிர்வாகிகளை நியமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்டமாக உழவர்கரை, திருபுவனை, முத்தியால்பேட்டை தொகுதிகளுக்கு தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் புதுவை வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம் மற்றும் மத்திய மாவட்டம் என புதுவை முழுவதும் இம்மாத இறுதிக்குள் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இளைஞர் திறன் மேம்பாடு தொடர்பான விளக்க நிகழ்ச்சி சோலைநகர் இளைஞர் விடுதியில் நடைபெற்றது. புதுவை ருத்ரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் திருச்சி ஆர்த்தம் பவுண்டேஷன் சார்பில் இளைஞர் திறன் மேம்பாட்டு விளக்க நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை சோலைநகர் இளைஞர் விடுதியில் நடைபெற்றது. ருத்ரம் இளைஞர் நற்பணி மன்ற துணைத் தலைவர் லங்கேஸ்வரன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார், மாநில NSS திட்ட அதிகாரி குழந்தைசாமி, பேராசிரியர் நளினி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர். ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் பிரேம்சந்தர் நன்றி கூறினார். புதுவையில் காணாமல் போகும் இளம் பெண்கள், மாணவர்கள் பற்றிய விசாரணை நடத்த அனைத்து காவல் நிலையங்களிலும் தனிப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மருத்துவ மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுவையிலும் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகள் மாயமாகி வருகின்றனர். அது மட்டுமின்றி மைனர் வயதில் உள்ள பெண்கள் காதலருடன் சென்றால் சட்டப்படி கடத்தல் வழக்காகவே போலீசார் பதிவு செய்கின்றனர். மேலும் 18 வயது நிரம்பாத சிறுவர்கள் காணாமல் போனாலும் அதனை கடத்தல் வழக்காகவே பதிவு செய்து விசாரிக்குமாறு IG ரன்வீர் சிங் உத்தரவிட்டுள்ளார். எனவே ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பெண்களுக்கென தனி பிரிவாக மகிழா டெக் இருப்பதை போன்று 18 வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமியர் கடத்தல் மற்றும் மாயம் குறித்து விசாரிக்க தனிப்பிரிவு துவங்கப்பட்டுள்ளது. தனிப்பிரிவில் பெண் போலீசாரை கொண்ட தனிப்படை வழக்கை விசாரிக்கும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.